வணக்கம். இந்த நாளின் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனை தெரிந்து கொள்வோம். மனிதன் என்பது புனை பெயர் என்று ஒரு கவிதை நூல் இருக்கிறது. சில கல்லூரிகளில் அது பாடமாக கூட இருக்கிறது. மனிதனுக்கு வெவ்வேறு விதமான பெயர்களை இந்த சமூகம் சொல்லி அழைக்கிறது. மனிதனை ஒரு சமூக விலங்கு, சோசியல் அனிமல் என்று கூட அறிவியல் கூறும். மனிதனை குறித்து, அவனுடைய இயல்பை குறித்து, அவனுடைய தன்மை வைத்து மனிதனுக்கு மனிதனை தாண்டி பல்வேறு பெயர்களை இந்த சமூகம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் உளவியலாளர்கள் அல்லது மனிதனை ஆய்வு செய்கிறவர்கள் சொல்வது, எல்லா உயிர்களிலும் திருப்தி அடையாத ஒரு உயிர் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மனிதன்தான். மனிதனை லேஸ்ல திருப்திப்படுத்தவே முடியாது. எது கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் நல்லது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிற எண்ணம், நம்ம கிட்ட இருக்கிறத விட பிரத்தியார்கிட்ட இருக்கிறது தான் நல்லதுங்கிற ஏக்கம், இது மனிதனை திருப்தி அடையாமல் இருக்க வைக்கும் என்பதுதான் பொதுவான ஒரு கருத்து. இப்போ கொரோனா வந்த பிறகு நம்ம எல்லோரும் கொரோனா முடிஞ்சு போயிட்டா போதும், முடிஞ்சு போயிட்டா போதும், முடிஞ்சு போயிட்டா போதும், லாக்டவுனை ரிலீஸ் பண்ணா போதும், லாக்டவுனை ரிலீஸ் பண்ணா போதும், அந்த ஃபேஸ் மார்க் எடுக்க சொன்னா போதும், ஸ்கூலை திறந்தா போதும், கோயிலை திறந்தா போதும் என்று நினைத்து கொண்டே இருந்தோம். அது முடிஞ்சோன்னா வேற சில விஷயங்கள், எப்பொழுதுமே மனிதன் இது நடந்தா போதும், அது நடந்தா போதும், அடுத்து அது நடந்தோன்னா அது நடந்தா போதும்னு நம்முடைய போதும் எப்பவுமே போதாது. அந்த போதுக்கு கமா போட்டுக்கிட்டே போகும். ஆனா பைபிள் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும். நீ உன்னுடைய போதும் எதுவுமே போதாது, என் கிருபை உனக்கு போதும். இப்படி மனிதனுடைய இயல்புகளை வைத்து அவனுக்கு சொல்லுகிற பல்வேறு அடிப்படை தன்மைகளின் அடையாளங்களால் அவனை குறியிடுவது போல மனிதனுக்கு சொல்லப்படுகிற அடிப்படை குணம் என்னன்னா, திருப்தி அடையாதவன். எதிலும் திருப்தி அடையாதவன். எந்த மனுஷனையும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனா பைபிள்ல ஒரு அழகான வசனம் சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். ஆக மனிதனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம், கடவுள் கொடுக்கிற நன்மையால் தான் அவனை திருப்திப்படுத்த முடியும். எரேமியாவில் 31:14 அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். இந்த உலகத்துல எதனாலும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. ஒன்றே ஒன்றினால் தான் உன்னை திருப்திப்படுத்த முடியும். அது எது? கடவுள் கொடுக்கிற நன்மை. நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆகுது. மற்ற நன்மைகள் எல்லாம் உன்னை திருப்திப்படுத்தாது, அதெல்லாம் டெம்பரவரி. கடவுள் கொடுக்கிற ஈவாகிய நன்மை உனக்கு வருகிற போது நீ திருப்தி அடைந்து விடுவாய். அந்த வசனம் எப்படி தொடங்குதுன்னா, என் ஜனங்கள். ஓ, கடவுள் கொடுக்கிற நன்மையினால திருப்தி அடையணும்னா அதுக்கான குவாலிபிகேஷன், அதுக்கான தகுதி, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா? நீ அவர் ஜனமா இருக்கணும். அவர் ஜனமா இருந்தினா அவர் கொடுக்கிற நன்மையிலேயே நீ திருப்தி அடைவ. அவர் நன்மை கொடுத்து நீ திருப்தி அடையலைன்னு சொன்னா நீ அவர் ஜனமா இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். அவர் ஜனமா ஆயிட்டினா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நன்மையை விட அவர் கொடுக்கிற நன்மையே உன்னை அனுதினமும் திருப்திப்படுத்தும் என்கிற திருப்தியான எண்ணத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.